வணக்கம் நேர்களே, புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தனது மற்றுமொரு மைல்கல்லாக EOS அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 03 என்ற செயற்கைக்கோளை இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவ இருக்கிறது. இதற்கான கவுண்டவுன் நேற்று அதிகாலை 3:43 மணிக்கு தொடங்கிய நிலையில் 26 மணி நேர கவுண்டவுன் முடிவடைந்த பிறகு சரியாக 5:43 விண்ணில் ஏவப்படும் என்று முன்னதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டே இந்த GSLV F-10 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதாக இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் வானிலையின் காரணமாகவும் ஊரடங்கின் காரணமாகவும் தள்ளி போய் இன்றைய தினம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. சுதந்திர தினத்திற்கு இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா தரப்பில் ஏவக்கூடிய இந்த செயற்கைக்கோளானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக, குறிப்பாக செயற்கைக்கோள் ஏவுதல் தொடர்பான தகவல்களை நம்மிடம் தெரிவிப்பதற்காக செய்தி அறையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இன்னும் சற்று நேரத்துல இந்த செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் நிலையில தற்போதைய நிலையில ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு தளத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? நீங்க சொன்னது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. இந்த இஸ்ரோவுடைய வரலாற்றிலேயே மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட ஒரு நாளாகவே இந்த நாள் மாறக்கூடிய தருணம் இன்னும் சரியாக 13 நிமிடங்கள்ல ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கான கமென்சிங் என்று சொல்வார்கள். அந்த கவுண்டவுன் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எல்லா இறுதிக்கட்ட பணிகளையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் துரிதமாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்து பணிகளும் முடிவடைந்தது. தற்போது கண்காணிப்பு பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. சரியாக இன்னும் 12 மணி நிமிடங்களில் அந்த GSLV ராக்கெட்டானது விண்ணில் ஏவ இருக்கிறது. அந்த நீங்கள் சொன்னது போல் இந்த GSLV ராக்கெட்டோடைய வரலாறு மிகவும் தொன்மையானது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இந்தியா அதை பயன்படுத்தி வருகிறது. 2001ஆம் ஆண்டிலிருந்து இப்போ நம்ம 2021ஆம் ஆண்டில் இருக்கோம். இந்த 20 ஆண்டு காலத்தில் GSLVயோடைய பயணம் மிக நீண்ட ஒரு பயணமாகவே இருக்குது. அதில் இன்று இருக்கக்கூடிய இந்த பயணமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக இந்த செயற்கைக்கோளை எடுத்து சொல்லக்கூடியதை நீங்கள் சொன்னது போல அந்த EOS 3 என்ற அந்த செயற்கைக்கோள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறது. இந்தியாவை கண்காணிக்கக்கூடிய, இந்தியாவுக்கு தேவையான தரவுகளை வானிலிருந்து ஒரு கண் போல இருந்து செயல்பட போகிறது இந்த சேட்டலைட் ஆனது. அந்த சேட்டலைட் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மென்மேலும் இந்தியாவுக்கு பக்கபலமாக அமைய போகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட்டோடைய பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அந்த சேட்டலைட் சரியாக பூமியிலிருந்து பறக்கப்பட்டு 19வது நிமிடத்தில் அங்கே சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு, பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு அதன் பின்னராக 2 நாளில் அங்கிருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தரவுகளாக கொடுக்க போகிறது. அந்த தரவுகள் என்ன மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைகளை மிக தீவிரமாக கண்காணிப்பது, மிக துல்லியமான புகைப்படங்களை கொடுப்பது போன்ற விஷயங்களை நமக்கு அந்த சேட்டலைட் சொல்லப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கனிம வளங்கள்லாம் எங்கே இருக்குது, அதே போல் இயற்கை பேரிடர் காலங்களில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, எந்த இடங்களில் அதிக வெள்ளம் வருகிறது, முன்கூட்டியே வானிலையை கணிப்பதற்கான ஒரு சேட்டலைட்டாக இந்த சேட்டலைட் நமக்கு அமைய போகிறது. இந்தியா இதுவரையும் 13 GSLV ராக்கெட்களை ஏவி இருக்கிறது. அதற்கு அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா GSLV மார்க் ஒரு 4 ராக்கெட்டை இந்தியா வெற்றிகரமாக ஏவி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தருணங்களாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த நமக்கு GSLVயால் சர்க்கல்கள் இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய இந்த GSLV மார்க் 3 இந்த GSLV ராக்கெட்டானது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுவதுமாக. அதற்கான தயாரிப்பு பணிகளில் தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வினாடிகள் தான், ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது நம்ம இந்த GSLV ராக்கெட் விண்ணில் சீறி பாய்வதற்கான பணிகள் நம்ம விஞ்ஞானிகள் மிக துரிதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே வேதவள்ளி. GSLV F-10 ராக்கெட் மூலமாகத்தான் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக நவம்பர் 7ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி PSLV C-49 ராக்கெட் மூலமாக எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 01 என்ற ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டதல்லவா? அதனை ஒப்பிடும்போது இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 03 எந்த வகையில் வேறுபடுகிறது? இது ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருக்கிறது. இதை நீங்க பார்க்கணும்னா, முன்பு நீங்க சொன்ன போல PSLV மூலமாக அனுப்பப்பட்ட அந்த செயற்கைக்கோளுக்கும் இந்த செயற்கைக்கோளுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், துல்லியமான கணிப்புகளை கொடுக்கக்கூடிய சாதனங்கள் உள்ளடக்கிய ஒரு சேட்டலைட்டாக இது இருக்கிறது. அதிலும் அதிநவீன தொழில்நுட்ப கேமராக்கள் இருக்க போகிறது. நமக்கு இந்த சேட்டலைட் மேப் இமேஜஸ்லாம் வருது. அது நம்ம இந்த கூகுள் சிஸ்டம் இவங்க கூட எல்லாமே நம்ம
நம்ம டைப் பண்ணிலாம் நிறையா எடுக்கிறோம். ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் துல்லியமாக இருக்க போகிறது. எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத ஒரு கண் போல இருந்து செயல்பட போகுது அந்த சேட்டலைட்டானது. அதற்கான பணிகளை வந்து விஞ்ஞானிகள் ஏறத்தாழ 1 வருடங்களுக்கு மேலாகவே இதை வந்து செஞ்சு தயாரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் பல்வேறு நீங்கள் சொன்னது போல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி போனது, அதே போல் ஊரடங்கு காலமாக, இந்த கொரோனா பெருந்தொற்று காலமாக பல்வேறு காரணங்களாக இது தள்ளி போய் கொண்டே இருந்த காரணத்தில் இன்றைய தினத்தில் அது விண்ணில் சீறிப்பாய இருக்கிறது. விண்ணில் சீறிப்பாய்ந்த 19வது நிமிடத்தில் அது நிலைநிறுத்தப்பட்டவுடன் அதற்கான கமென்சிங் இங்கிருந்து பூமியிலிருந்து இஸ்ரோ மையத்திலிருந்தோ பெங்களூர் மையத்திலிருந்து அதை கொடுக்க போகிறார்கள். அதன் பின்னராக அங்கிருந்து தரவுகள் மெல்ல 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 நமக்கு வந்து கிடைக்கும். விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு நாம் கேட்ட பொழுது இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட்டாக இருக்கிறது. பல்வேறு சேட்டலைட்களை நமக்கு தொடர்பு கொண்டு தொலைத்தொடர்பு தொடர்பான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நாம் செய்திருந்தாலும் இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தரவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டாக பரிமாற்றத்திற்குன்னு ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட்டாக இது இருக்க போகிறது என்பதும் அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. முன்னதாக இது குறித்து மாநிலங்களவையில் பேசும்போது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சொன்னக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு இந்த செயற்கைக்கோள் 4 முதல் 5 படங்களை துல்லியமாக எடுத்து அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரியான தகவலை நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். அது எவ்வாறு பாதுகாப்பு ரீதியில இந்த செயற்கைக்கோள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது? நீங்க கேட்டதுலேயும் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாதுகாப்பு வகையில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கிறது. பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சேட்டலைட்டாக இந்த சேட்டலைட்டானது அவங்களுக்கு கை கொடுக்க போகிறது. அதே போல் நமக்கு வந்து இந்த எல்லைகளை கண்காணிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு புறத்தில் நமக்கான அச்சுறுத்தல்களை சீனாவும், மறுபுறத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவுக்காக அச்சுறுத்தலை கொடுத்து வருகிறது. அப்படி எல்லை பயங்கரவாதம், எல்லையில் கடக்க முயல்வது ஆகியவற்றை எல்லாம் கூட கண்காணிக்கும் வகையிலே நமக்கான ஒரு சேட்டலைட்டாக இந்த சேட்டலைட்டானது செயல்பட போகிறது. ஆகையால் அது அமைச்சர் சொன்னது போல 4லிருந்து 5 புகைப்படங்கள் என்பது தற்போது ஒரு தோராயமான கணக்கீடாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது காலத்திற்கு ஏற்ப அல்லது நமக்கு தேவையின் ஏற்ப அந்த எண்ணிக்கைகள் அதிகரிப்பதற்கும் அல்லது தேவைகளுக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் 2015 மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது நமக்கு வந்து உடனே ஒரு சில பர்டிகுலரான இடங்களில் வந்து மேப்பிங் வந்து நமக்கு சரியாகவே கிடைக்கல அந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ ஒரு 6-7 வருஷம் கழித்து நம்ம இந்த சேட்டலைட் அனுப்பும் பட்சத்தில் அங்கே இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும் சூழலில் அங்கே சென்று நமக்கான தேவைகளையோ அங்கே மக்களை காப்பாற்றுவதற்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ள பாதிப்புகளை மீட்பதற்கான பணிகளை வந்து செயல்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் இந்த சேட்டலைட் மூலமாக வருவதற்கும் அதன் மூலமாக புகைப்படங்கள் துல்லியமாக கண்டறிஞ்சால் இது வெகு விரைவிலேயே அங்கே சென்று மக்களை காப்பதற்கான பணிகளையும் நம்மால் செய்ய முடியும் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான படிநிலையாக இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஒரு முக்கியமான மைல்கல்லாக, மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகிறது. பொதுவாக ஸ்ரீஹரிகோட்டாவினுடைய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு தளத்திலிருந்து ராக்கெட்டை செலுத்துவார்கள் என்றால் நேரடியாக சென்று நாம் நேரலை செய்வோம் அல்லவா? ஏன் இப்போது அவ்வாறு இல்லை? நீங்க சொன்னதுல எனக்கும் அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. இந்த பெருந்தொற்று காலம் என்பது எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது. அதற்கு இஸ்ரோவும் ஒரு விதிவிலக்கல்ல என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அங்க வந்து மேலும் வந்து இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது அங்கே வரக்கூடியவர்களுக்கு புதிதாக தொற்று உருவாகி விடக்கூடாது என்பதற்காக கடந்த 4-5 இஸ்ரோ லான்ச் வந்து செய்தியாளர்களோ ஒளிப்பதிவாளர்களோ, அதாவது மாற்று ஊடகத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் அங்கே செல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசு சார்பாக இருக்கக்கூடிய டிடி போன்ற அந்த அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு நேரடியாக கொடுக்கிறார்கள். இது தவிர இஸ்ரோவின் சார்பாகவும் அவர்களது இணையதளத்தில் வந்து நாம் நேரடியாக அந்த லைவை வந்து காலையில் 5:15 பார்க்கலான்னு இஸ்ரோவும் சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் கூட இஸ்ரோ வந்து தங்களது செயல்பாடுகளை எந்த விதத்திலும் குறைத்துக் கொள்ளவில்லை. காலதாமதம் ஆகுவதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கொரோனாவால். ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற அளவுக்கு இஸ்ரோ தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது, தன்னை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கான புரிதலுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையாகவே நேரடியாக களத்தில் சென்று அந்த காட்சிப்படுத்த முடியவில்லை என்ற வருத்தம் செய்தியாளராக இருக்கிறது. இணைப்பில் இருந்த சுபாஷ் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக EOS 03 செயற்கைக்கோளால என்னென்ன பயன் என்பது குறித்து விரிவா பார்க்கலாம்.
ஒவ்வொரு செயற்கைக்கோளும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஏவப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது ஏவப்பட்டுள்ள செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இதில் உள்ள 5 விதமான முப்பரிமாண கேமராக்கள் மூலம் புவிப்பரப்பை துல்லியமாக படம் எடுக்க முடியும். பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இடைவிடாது கண்காணிக்கும் அதிநவீன கேமரா இந்த செயற்கைக்கோளில் உள்ளதால் இது விண்ணில் ஒரு கண் என்றே அழைக்கப்படுகிறது. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எதிரி படைகள் மற்றும் போர் வாகனங்களின் நகர்வுகளை இந்த செயற்கைக்கோள் கேமரா படம் பிடித்து அனுப்பும். புயல், வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை உடனுக்குடன் படம் எடுத்து அனுப்புவதால் பாதிப்பு தடுப்பு, மீட்பு, நிவாரண பணிகளும் அரசுக்கு எளிதாகும். இவை தவிர விவசாய நிலங்கள், வனப்பகுதிகள், நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றை படம் பிடித்தும் இந்த செயற்கைக்கோள் அனுப்பும். இதில் கிடைக்கும் தரவுகளை கொண்டு திட்டங்களை எளிதில் வகுக்க முடியும். இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும், கடும் மேகமூட்டமாக இருந்தாலும், மழை பொழிவின் போதும் துல்லியமாக படத்தை எடுத்து தரும் ஆற்றல் இந்த கேமராவிற்கு உண்டு. பல்வேறு பயன்கள் கொண்ட செயற்கைக்கோள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் GSLV F10 ராக்கெட் மூலமாக EOS-03 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக விஞ்ஞானி திரு சு முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் ஓரிரு வினாடிகள்ல விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது GSLV F10 ராக்கெட். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? பிற செயற்கைக்கோள்களை ஒப்பிடும்போது EOS-03 உடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? இந்தியாவை பொறுத்தமட்டில் இது கடந்த சில ஆண்டுகளாக இந்திய விண்வெளித்துறையினுடைய முக்கிய பங்களிப்பு என்பது நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த செய்திகளிலும் கண்காணிப்பு சார்ந்த செய்திகளிலுமாக நடைபெற்று வருகின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். அதில் குறிப்பாக இத்தகைய தொற்று காலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக செயற்கைக்கோள்கள் செலுத்தும் பணி முடங்கியிருந்த காலகட்டத்திலும் இந்த ஆண்டு இது 2வது செயற்கைக்கோளாக செலுத்தப்பட இருக்கின்றது. இது ரெடார் இமேஜிங் சேட்டலைட் என்கின்ற ரெடார் உதவியினால் பூமியை கண்காணிக்கின்ற மிக துல்லியமான செயற்கைக்கோள் வகையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த செயற்கைக்கோள். இதனுடைய ஆரம்ப கட்ட பயணங்கள் என்பது உள்ளபடியே 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகுதான். திரு நெல்லை சுமுத்து, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணை நோக்கி பாய்ந்திருக்கிறது EOS, அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 03 செயற்கைக்கோள் GSLV F10 ராக்கெட்டின் உதவியோடு புவி கண்காணிப்பு பணிகளுக்காக EOS-03 என்ற அதிநவீன செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்தது. ஏற்கனவே இது செலுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ராக்கெட் ஏவுதல் பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அது விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது. EOS-03 செயற்கைக்கோள் GSLV F10 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து சரியாக 5:43 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விண்ணை நோக்கி சீறி பாய்கிறது GSLV F10 ராக்கெட். ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஏவப்படும் என்ற முக்கியத்துவத்தோடு தற்போது GSLV F10 ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கான கவுண்டவுன் நேற்று அதிகாலை 3:43 மணிக்கு தொடங்கிய நிலையில் 26 மணி நேர முடிவில் தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F10 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். की गर्जना हम यहाँ बैठकर सुन सकते हैं। यह बहुत ही रोमांचक होता है।
GSLV குறிப்பாக F10 GSAT-1 செயற்கைக்கோளில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இடைவிடாது கண்காணிக்கும். இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும், கடும் மேகமூட்டமாக இருந்தாலும், மழை பொழிவின் போதும் கூட துல்லியமான படத்தை எடுத்து தரும் ஆற்றல் இந்த கேமராவுக்கு உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் சீன எல்லை பகுதிகளில் அந்நாட்டு படைகளின் நகர்வுகளையும் பயங்கரவாதிகளுடைய செயல்பாடுகளையும் எளிதில் கண்காணிக்க இந்த கேமராக்கள் பயன்படும் என்று முன்னதாக கூறப்பட்டிருந்தது. பூமியின் வளம் சார்ந்த கூறுகளை அறிவதற்காக GSAT-1 செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான 26 மணி நேர கவுண்டவுன் நேற்று அதிகாலை 3:43 மணிக்கு தொடங்கியது. தற்போது சரியாக 5:43 மணிக்கு GSLV F10 விண்கலம் தற்போது விண்ணை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இடைவிடாது கண்காணிக்கும் அதிநவீன கேமரா இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. When geometrical loss of signal occurs, S139 burnout, L40 is continuing. प्रथम चरण सामान्य निष्पादन करता हुआ प्रथम चरण के कोर मोटर का जलन काल खत्म हो गया। अभी आप अपनी स्क्रीन पर एनिमेशन देख पा रहे हैं। First stage performance normal. इस क्रम में अगला L40 is powered with high thrust Vikas engine, which flew for the first time in GSLV F08 and uses a longer propellant tank from GSLV F11. This stage is loaded with about 42 tons of hypergolic propellants stored in two aluminum alloy tanks of 2.8 meter diameter, separated by common bulkhead, and is powered with a turbopump fed high thrust Vikas engine. The engine is provided with two plain Payload balloons fairing for separated. pitch and yaw using electromechanical actuators. A major flight event has taken place just now, that is the separation of the payload fairing. We are 255 seconds after the launch. The altitude currently is 123 kilometers. The roll control of GS2 was achieved by hot gas roll control system. ऊष्मा कवच अभी पृथक हो चुका है हमारे रॉकेट से। इसका यह मतलब है कि हमारा रॉकेट अब घने वायुमंडल से पार जा चुका है। Second stage engine EOS-03 செயற்கைக்கோள் GSLV F10 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலாவது பேலோட் ஃபேரிங் செப்பரேஷன் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் விஞ்ஞானி நெல்லை திரு சுமுத்துவிடம் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ தற்போது GSLV F10 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. முதற்கட்டம் வெற்றிகரமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு விட்டதா என்பது எவ்வளவு நேரத்திற்குள்ளாக நமக்கு தெரிய வரும்? இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? குறிப்பாக முதல் சில கட்டங்கள் எல்லாம் ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் முடிந்த பிறகு இப்பொழுது அந்த கஸ் என்கின்ற கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் என்கின்ற அந்த கிரையோஜெனிக் என்ஜின் செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஏறத்தாழ 13 நிமிடங்கள் செயல்படும். அந்த செயல்பாட்டின் போதுதான் அதனுடைய நிலைவட்ட பாதை என்பது ஒரு நீள்வட்ட பாதையாகத்தான் ஆரம்பத்தில் அமையும். ஏறத்தாழ 170 கிலோமீட்டர் பூமிக்கு அருகிலும் 36,000 கிலோமீட்டர் நெடுகிலுமான ஒரு நீள்வட்ட பாதையில் அது நிலைநிறுத்தப்படும். அதனுடைய ஏனைய உபகரணங்கள், அதன் சூரிய பலகைகள் சார்ந்தது, அதனுடைய கண்காணிப்பு உபகரணங்கள் எல்லாம் அடுத்த சில நாட்களில் மெல்ல மெல்ல அதனுடைய திசைக்கு திருப்பி வைக்கப்படும். 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் அது செலுத்தப்பட்டு அது வட்டப்பாதையில் பூமியை சுற்றி வரும். அந்த குறிப்பிட்ட புள்ளி என்பது, நாம் நிலைநிறுத்துகின்ற ஒரு குறிப்பிட்ட புள்ளி என்பது பூமியின் மேல் பகுதியில் ஒரு தீர்க்கரேகையின் மேல் நிற்கும். அந்த பூமியிலிருந்து நாம் அதை பார்க்கும்போது நிலையாக தெரியும்.
அதே போலவே அந்த செயற்கைக்கோளுடைய பார்வை வந்து பூமியுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே கண்காணிப்பதாகவும் அமையும். இதற்கு முன் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் எல்லாம் துருவப்பாதை செயற்கைக்கோள்களாக இத்தகைய கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் ரடார் இமேஜிங் என்கின்ற ரடார் உதவினால் படம் பிடிக்கின்ற கருவிகள் சுமந்து சென்ற செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டன. அது 2019ஆம் ஆண்டு மே மாதத்திலும் அதே போலவே டிசம்பரிலும் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களுடைய வரிசையில் இது முக்கியமான ஒரு செயற்கைக்கோள். இதனை ரீசாட் 2BR2 என்று பெயரிட்டிருந்தாலும் தற்போது அதற்கு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் முதல் என்ற வகையில் இதனுடைய பயணம் தொடர்கின்றது. இது பூமியினுடைய நிலைவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல். ஏற்கனவே செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் எல்லாம் துருவப்பாதை வழியாக தெற்கு வடக்காக சுற்றி கொண்டிருந்த நிலையில் இது பூமியின் மேல் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நிலைநிறுத்தப்படும். இதில் இடம்பெற்றிருக்கின்ற ஒளிப்பட கருவிகள் என்பது சாதாரணமான கருப்பு வெள்ளை கருவிகள் என்று கூட கொள்ளலாம். அத்தகைய கருவிகள் பூமியில் உள்ள இடங்களை எல்லாம் பதிவு செய்யும். ஆனால் அதிலும் குறிப்பாக இந்த அகச்சிகப்பு கேமராக்கள் என்பது அதனுடைய துல்லியம் என்பது இருட்டிலும் பூமியை கண்காணிக்கக்கூடிய ஒரு வசதி பொருத்திய செயற்கைக்கோளாக நாம் இதை பார்க்கிறோம். இது முக்கியமாக இது பல்வேறு நிலைகளில் பல அகலப்பட்ட மின்காந்த அலைகள் நீளங்களில் எல்லாம் இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் இதனுடைய விசேஷத்தன்மையாக விஞ்ஞானிகள் கருதுகின்றோம். ஆக இந்த வகையில் இந்தியாவினுடைய அடுத்த ஒரு முக்கிய கண்காணிப்பு செயற்கைக்கோளாக பூமியின் மேல் ஒரு கண்ணாக இருந்து இந்த பூமியை நம் நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு முக்கிய செயற்கைக்கோளாகவும் இது அமையும் என்ற வகையிலும் இதனுடைய பார்வை இருக்கின்றது. இத்தகைய சமீபகால செயல்பாடுகள் எல்லாம் ஏறத்தாழ 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற ஒரு அசம்பவித செயலுக்கு பிறகுதான் நாம் நம்முடைய பூமி சார்ந்த செய்திகளையும் பாதுகாப்பு சார்ந்த செய்திகளையும் கண்காணிக்க வேண்டும் என்பதற்கான இத்தகைய பயன்பாட்டு செயற்கைக்கோள்களை நாம் செலுத்த தொடங்கி இருக்கின்றோம். இது உலக நாடுகளிலும் இத்தகைய செயற்கைக்கோள்கள் பயன்பாடு என்பது உள்ளவைதான். இருந்தாலும் நமக்கு அது ஒரு புதிய ஒரு துறையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. மனித இனத்திற்கு பயன்படுகின்ற வானிலை ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு, தொலையுணர்வு, வேற்று கிரகங்களில் குடியேறுதல் போன்ற செய்திகள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டு பாதுகாப்பு சார்ந்த வியூக தொழில்நுட்ப துறைகளையும் நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த விண்வெளி துறையினுடைய பங்களிப்பும் தற்போது இருந்து வருகின்றது. அத்தகைய பயணம் என்பது இந்திய விஞ்ஞானிகளாலும் இந்தியர் ஒவ்வொருவராலும் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் பயணம். இது வெற்றி பயணமாகவே நிச்சயம் அமையும். ஏனென்றால் இதுவரை செலுத்தப்பட்டிருக்கின்ற இந்த GSLV ஏவுகலன் வழியாக நாம் மொத்தம் 13 முறை பயணம் செய்திருந்தாலும் அதில் 10 முறை வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆக இந்த பயணமும் வெற்றி பயணமாக அமையும் என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக ஏற்கனவே செய்த பல சாதனைகள்ல இதுவும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. முன்னதாக 4 டயாமீட்டர் ஆஜிவ் ஷேப்டு பேலோட் ஃபேரிங் முதல் முறையாக இந்த GSLV ஃபிளைட்ல பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா என்ன, அதனுடைய பலன் இந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் எவ்வாறாக இருக்கும்? இதில் அந்த ஓஜிவ் என்று குறிப்பிட்டு நினைக்கிறேன். அதாவது ஓஜிவா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கைக்கோளுடைய கூடு, அதை வைத்திருக்கிற அந்த கூடு வந்து ஒரு வெப்ப கவசம் சார்ந்த ஒரு நிலைக்குள்ளதான் அது பத்திரமாக பொதிந்து வைக்கப்படும். பொதுவாக அத்தகைய அந்த ஓஜிவ் என்ற அந்த கூடு என்பது செயற்கைக்கோளை சுமந்து செல்கின்ற அந்த கூட்டினுடைய பரிமாணங்கள் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ அதனுடைய அகலம் அல்லது குறுக்களவு என்பது 4 மீட்டர் அளவுக்கும் அதனுடைய உயரம் என்பதும் ஏறத்தாழ 3 மீட்டர் உயரம் கூட்டப்பட்டிருக்கின்றது. பொதுவாக GSLV ஏவுகணையினுடைய உயரம் என்பது 49 மீட்டர்கள் என்றால் இது ஏறத்தாழ 52 மீட்டர்கள் உயரத்திற்கு நிற்கக்கூடிய அளவில் அது அதனுடைய நீள அகல பரிமாணங்கள் எல்லாம் கூட்டப்பட்ட ஒரு அந்த கூடு இருக்கின்றது. இதனுடைய கூம்பு பகுதி என்பது கூர்முனையாக இருக்கும். சாதாரணமாக மற்ற செயற்கைக்கோள் செலுத்தும் வாகனங்களிலெல்லாம் அதனுடைய மேல் பகுதியான நுனி மூக்கு என்பது அதனை நோஸ்கோன் என்று சொல்வோம். அது வந்து ஏறத்தாழ சற்று மழுங்கியது போல இருப்பதாக தோன்றும். ஆனால் இது சற்று கூர்மையானதாகவும் அதனுடைய புறப்பரப்பு என்பது ஏறத்தாழ ஒரு வலைபரப்பாகவும் அமைந்திருக்கும். இது வந்து காற்றை கிழித்து செல்வதற்கும் சுமூகமாக பறந்து செல்வதற்கும் தங்குதடை இல்லாமல் செல்வதற்குமான ஒரு புதிய ரக வடிவமைப்பு. இத்தகைய வடிவமைப்புகளை எல்லாம் ஸ்பேஸ் ஷட்டில் போன்ற
விண்வெளி ஓடங்களில் எல்லாம் அமெரிக்கர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டில் இது முதல் முறையாக இத்தகைய ஒரு வடிவமைப்பு சார்ந்த புறக்கவசம், வெப்ப கவசம் என்பது செயற்கைக்கோளுக்கு பத்திரமாக வைத்து கொண்டு செல்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டது. அதுதான் இதனுடைய முதல் பரிசோதனையாக அமைகின்றது. நிச்சயமாக இது வெற்றி பயணம். ஏனென்றால் அதனுடைய ஹீட் ஷீல்டு என்கின்ற அந்த புறக்கவசம் என்பது தற்போது விடுபட்டு விட்டதாக தான் நாம் இந்த காட்சிகளில் காண்கின்றோம். முன்னதாக நவம்பர் 7ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு PSLV C-49 ராக்கெட் மூலமாக இதே போல எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 01 என்றதான ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டதல்லவா? அதனை ஒப்பிடும்போது இந்த செயற்கைக்கோள் எந்த விதத்துல வேறுபடுது? அதே போல கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. எவ்வாறாக இது கேம் சேஞ்சர் அப்படின்ற வகையில பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லலாம்? இங்க குறிப்பிட்ட அந்த இதற்கு முந்தைய ரீசாட் என்கின்ற அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னபடி அது தெற்கு வடக்காக சுற்றி வருவதனால் நம்முடைய குறிப்பிட்ட இடத்தை அல்லது பூமத்திய ரேகை நிலநடுக்கோட்டு பகுதியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தல நேரத்தில் மட்டும்தான் கடந்து செல்லும் பொழுது படம் பிடிப்பதாக அமையும். ஆனால் இது பூமியினுடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நின்றபடியே படம் பிடிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இது அமைகின்றது. அது மட்டுமல்ல, அதில் பயன்படுத்தப்பட்ட ஏற்கனவே நீங்கள் சொன்ன அந்த செயற்கைக்கோள்லாம் பயன்படுத்தப்பட்டது எல்லாம் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் என்கின்ற வகையிலான ஒரு ரடார் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவற்றிற்கும் அந்த ரடார் கருவிகள் இயங்குவதற்கான சில அலை நீளங்கள் இருக்கின்றன. சாதாரண சென்டிமீட்டர் அளவிலான சில பொருட்களை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு கிகா ஹெர்ட்ஸ் என்கின்ற அலைநிலையத்தில் அது செயல்படும். அத்தகைய செயற்கைக்கோள்களுடைய பயன்பாடு என்பது அதனுடைய உள் பொருத்தப்பட்ட கருவிகளுடைய படக்கருவிகள் சார்ந்தும் அமைகின்றன. அங்கே சார் என்கின்ற சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு ரடார் கருவி. அது எக்ஸ் பேண்ட் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட அலைப்பட்டையில் தான் அது செயல்பட்டது. இந்தியாவிலேயே தயாரித்த சி பேண்ட் அலைப்பட்டையில் கூட இத்தகைய கருவிகளை நாம் இதற்கு முன்பு பரிசோதனை செய்திருக்கின்றோம். இத்தகைய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் என்கின்ற கருவி என்பது அதனுடைய சுற்றுப்பாதையின் போது, அதனுடைய இயக்கத்தின் போது பூமிக்கு மேலே இருந்து கொண்டு அதனுடைய முப்பரிமாணத்தையும் படம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு படக்கருவி அது. இந்த முறை இதில் பயன்படுத்த இருக்கிற செயற்கைக்கோள் உள்ள உபகரணங்கள் எல்லாம் அது நேரடியாக படம் பிடித்து கண்காணிப்பதற்கான ஒரு படக்கருவிகள் பொருத்தப்பட்டதாகத்தான் இந்த பயணம் அமைகின்றது. GSLV ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய 14வது ஃபிளைட்டாக இருக்கிறது. முன்னதாக இதோடைய பயணம் எவ்வாறாக இருந்திருக்கிறது GSLV-யோடது? GSLV-யுடைய ஆரம்ப பயணம் என்பது ஏறத்தாழ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதனுடைய முதல் பயணம் என்பது தொடங்கிவிட்டது. அந்த முதல் பயணம் என்பது ஆரம்பத்தில் அதனுடைய வெற்றி பயணமாக அமையவில்லை என்று நினைக்கின்றேன், முதல் பயணம். ஆனால் தொடர்ந்துள்ள அடுத்த பயணங்கள் எல்லாம் முழு வெற்றி பயணங்களாக நடைபெற்று வருகிறது. 2010 GSLV-யுடைய பயணங்கள் வெற்றி பயணங்களாக அமைந்து வருகின்றது. முன்னதாக மத்திய அமைச்சர் மாநிலங்களவையில் பேசும்போது ஒரு நாளைக்கு இந்த செயற்கைக்கோள் 4 முதல் 5 புகைப்படங்களை எடுத்து அனுப்பும் அளவுக்கு திறன் வாய்ந்தது என்பதான தகவல்களை சொல்லியிருக்காரு. அதே போல என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸா இருந்தாலும் எடுத்து அனுப்ப முடியும் என்பதான ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது இல்லையா? இதற்கு முன்பு அனுப்பின செயற்கைக்கோளை ஒப்பிடும்போது எப்படி இது வான மேகமூட்டத்துடன் இருந்தாலும் கூட அந்த படங்களை எப்படி துல்லியமாக இதனால் எடுக்க முடிகிறது? இதற்காக இந்த படக்கருவிகள் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகின்ற இந்த ஒளிப்பட ஃபோட்டோ எடுக்கின்ற இந்த கருவிகள் எல்லாம், கேமராக்கள் எல்லாம் சாதாரண வெள்ளை கருப்பு படங்களையும் வண்ணப்படங்களையும் சாதாரண ஒளி அலை நீளத்தில் தான் படம் பிடிக்க முடியும். ஆனால் இதில் பொருத்தி இருக்கின்ற அகச்சிகப்பு கதிர் சார்ந்த கேமராக்கள் என்பவை அதனுடைய இருட்டிலும் படம் பிடிக்க முடியும். அது தவிர நாம் பயன்படுத்துகின்ற ஒளி பட அலைநிலத்தில் கூட மேகமூட்டங்களையும் காற்றின் துகள்களையும் கூட கடந்து ஊடுருவி சென்று படம் பிடிக்கக்கூடிய அளவுக்கான துல்லிய சக்தி வாய்ந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் வகை சார்ந்த அதிநவீன படக்கருவிகள் இதில் பல அலைக்கட்டைகளாக இதில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அது நாம் வேண்டிய அளவுக்கு அது வேண்டிய அலைநீளத்தில் அதை மாற்றி திருத்தி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு புதிய வசதியும் இதில் இடம்பெறுகின்றது. ஆக இதனுடைய பயன்பாடு என்பது நாம் பூமியை கண்காணிப்பதற்கு எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் நாம் பூமியை படம் பிடிக்க முடியும். மேகமூட்டமானாலும் மழை மூட்டமானாலும் சில சமயங்களில் அங்கே மேகங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் எத்தகைய சூழ்நிலையிலும் உள்ள
பொருட்களும் மாற்றங்கள் நிகழுமானால் அதை பூமியில் நடப்பவற்றையெல்லாம் விண்ணிலிருந்தே கண்காணிக்கின்ற வகையில்தான் இதை நாம் இந்தியாவின் விண்வெளி கண் என்கின்ற வகையில் இதை சித்தரிக்கின்றோம். பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 03 விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். தற்போது அது சென்று கொண்டிருக்கிறது. இது குறித்தும் நாம் தொடர்ந்து பேச இருக்கும். மிகவும் பெருமைமிகு தருணமாக இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் அது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் அங்கிருந்து தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். இணைப்பில் இருங்க திரு முத்து, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.